அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தூங்குவதற்கு முன்னால் குர்ஆன் ஷரீஃபில் உள்ள 112வது அத்தியாயம், 113, 114 கடைசி இந்த 3 அத்தியாயங்களை குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். قل أعوذ بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இந்த 3 சூறாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தங்களுடைய கைகளிலே என்று ஊதி தன்னுடைய உடலில் எங்கெல்லாம் அவர்களால் இயன்ற அளவிற்கு முழு உடலிலும் தடவி கொள்வார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். பக்கராவினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய 2 ஆயத்துகள் ஆமன ரசூலை ஓதுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இதை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமின்றி ஓதி தன்னுடைய உடலிலும் தடவி இருக்கிறார்கள். அப்போ இந்த வளமையாக இந்த ஆயத்துகளை நாம் ஓதி வருகிற போது ஜின், ஷைத்தான்கள் மற்றும் எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். நம் உடலுக்கு நிம்மதி அளிக்கின்றான். பல கண்திருஷ்டிகள் போன்ற பல வகையான பிரச்சனைகள் இந்த சூறாக்களை ஓதுவதால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பையும் சிறந்த நோய் நிவாரணத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான். எனவே தூங்குகின்ற சமயத்தில் இவைகளை தினசரி ஓதி அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய பரக்கத்தையும் பாதுகாப்பையும் பெறக்கூடிய நற்பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.